தொண்டரத்தாய் அன்னை மணியம்மை அவருடைய 106ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிலே இந்த விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய செயலவைத் தலைவர் வழக்குரைஞர் வீரமூர்த்தி அவர்களே, இங்கு இல்லாவிட்டாலும் எங்கு இருந்தாலும் பேசுவதும் விடுமூச்சும் இந்த இயக்கம் என்ற அளவிலே இன்றைய தினம் சிங்கப்பூரிலிருந்து காணொலி மூலமாக மிக உருக்கமான உரையை வழங்கியிருக்கின்ற கழகத் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்பாக உரையாற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி அவர்களே, இணைப்புரையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் குமரேசன் அவர்களே, சிதம்பரம் மாவட்ட திராவிட கழகத் தலைவர், மாநில மாணவர் கழகத்தினுடைய செயலாளராக ஒரு காலத்திலே இருந்த அருமை தோழர் பேராசிரியர் பூசி இளங்கோவன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய கழகத்தினுடைய மகளிர் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் மணியம்மை அவர்களே, நன்றி கூற இருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி அவர்களே, கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, முன்னிலை வைக்கக்கூடிய அருமை ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களே, வை கலையரசன் அவர்களே, மூரா மாணிக்கம் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, கழகத்தினுடைய வெளியுறவு செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்களே, அனைவருக்கும் அன்பான நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 8:30 ஆகிவிட்டது. ஆகவே விரைவாக என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். முதலாவதாக இந்த இடத்தில் நாம் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பெரியார் திடல், இதற்கொரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றுக்கு காரணம் அன்னை மணியம்மையார் என்பது பல பேருக்கு தெரிந்திருக்காது. இது ஒரு காலத்தில் டிராம் ஷெட், வெள்ளைக்காரர்கள் காலத்தில் டிராம் ஷெட்டாக இருந்த ஒரு பகுதி. இது விலைக்கு வருகிறது என்று சொன்ன நேரத்தில் தந்தை பெரியாரை கேட்காமலேயே கோவை ஜிடி நாயுடு அவர்கள் தந்தை பெரியாருக்காக இந்த இடத்தை வாங்கினார். பக்கத்தில் தினத்தந்தி ஆதித்தனார் வாங்கினார். பின்னால் தான் இந்த செய்தி தந்தை பெரியாருக்கு தெரியும். இவ்வளோ பெரிய தொகையா வாங்கிய 27/1/1956, 59 ஆண்டுகள். இன்றைக்கி இன்னும் பேசிகிட்டு இருக்கோம். பின்னால் தான் ஐயா பணம் கொடுத்தார் ஜிநாயுடுக்கு. இடையில் என்ன நடந்தது என்றால், ஆதித்தனார் அவர்கள் தந்தை பெரியாரை பார்க்கிறார். ஐயா, இந்த இடத்தையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த பணத்தை விட 2 பங்கு தரேன்ட்டார். பொருளாதார விஷயத்தில் ஐயா கொஞ்சம் எப்படி பார்த்து தெரியும், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டார். இந்த செய்தி அன்னை மணியம்மையார் காதில் விழுகிறது. அன்னை மணியம்மையாரை நேரில் பார்த்தவர்களுக்கு தெரியும், இவரை போல ஒரு சாதுவான ஒரு புறா இருக்க முடியாது என்று. தோற்றத்தில் நேராக ஐயா கிட்ட போனாங்க. யாரை கேட்டு இதை ஒத்துக்கிட்டீங்க சொல்லுங்கள். நான் என்னம்மா 2 பங்கு தரங்கிறாரு. அதெல்லாம் சரிதான், அது முடியவே முடியாது. நான் சொல்லிட்டேம்மா, நான் ஆதித்தனார்கிட்ட பேசுகிறேன். அதேபோல் ஆதித்தனார் இடத்துல அம்மா பேசினார்கள். அம்மா தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு சும்மா பேச்சுக்கு சொன்னேன், ஐயா ஒத்துக்கிட்டாங்க. இல்லைம்மா நீங்களே வச்சுங்க. இன்றைக்கு இந்த இடம் இருக்கிறது அகில இந்திய கட்சிகளுக்கே கிடைக்க முடியாத அளவிற்கு சென்னை நடுநாயகமாக இந்த இடம் விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அன்னை மணியம்மையார் என்பதை மிகுந்த நன்றி உணர்ச்சியோடு இந்த நேரத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதைவிட வேறொரு சரியான சந்தர்ப்பமும் இருக்க முடியாது. ஆசிரியர் இருந்தால் இவ்வளோ பேசிக்க மாட்டார். இந்த இடம், அதுவும் இந்த இடம் தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பல பேருக்கு தெரியாது. ஐயாவே நாற்காலி போட்டு வெளியில் உட்கார்ந்து வேலை நடக்கும். சென்னையில் உள்ள கழகத்தோழர்கள்லாம் வந்து பல பணிகளை இங்கே செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு பெரிய வாட்ச்மேன், அவருக்கு வயசு 80 இருக்கும், உட்கார்ந்துருப்பார் அவர். அன்றைக்கு இந்த திடலையும் திடலில் இருக்கின்ற அமைப்பையும் எழிலையும் வலிமையும் பார்த்தவர்களுக்கும் இன்றைக்கு பார்க்கின்றவர்களுக்கும் இந்த திடலா அந்த திடல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, வியக்கின்ற அளவிற்கு உருமாற்றியவர் நம்முடைய அருமை தலைவர் ஆசிரியர் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து சொல்ல வேண்டும். இன்றைக்கி பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கலாம் பெரிய பெரிய கட்சிகளுக்கு, ஆனால் இந்த இடம் எழும்பூர் பக்கத்தில் நான் அந்த
சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பேர்லாம் நான் சொல்கிறது இல்லைன்னா. இப்போ அப்படி இடம் கிடைக்குமா? 1,00,000. இப்போ இன்றைக்கி எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி தலை நிமிர்ந்து சின்ன இயக்கம் தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று வச்சுங்க, பதவிக்கு நம்ம செல்லலை, அதிகாரம் கையில் இல்லை, பெரிய தொழிற்சாலைகள் நடத்தலை, நமக்கு எந்த வருவாயும் கிடையாது. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் சிக்கனம். பேராசிரியர் MS நாடா சொல்லுவார், தந்தை பெரியாரின் சிக்கனம் தமிழ்நாட்டின் பொக்கிஷம் பாரு. அந்த சிக்கன நடவடிக்கையால் தான் இன்றைக்கி செம்மாந்து நிற்கிறோம். அது ஒரு சமூக புரட்சி இயக்கத்திற்கு அடிப்படை. பொருளாதார வலிமை இல்லை என்றால் நிச்சயமாக அந்த சமுதாய இயக்கத்தால் கால் வைத்து நடக்க முடியாது. நம் மீது மற்றவர்கள் இருக்கின்ற அச்சத்திற்கு காரணம் அடிப்படை கொள்கை வலிமை. நாம் எத்தனை பேர் இருக்கிறோம், எண்ணிக்கை எவ்வளவு முக்கியம் இல்லை, இந்த கொள்கை வலிமை தான் பெரிய வலிமை. நமக்கு ஊரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஒருவராக இருந்தாலும் கருஞ்சட்டைக்காரனாக இருந்தாலும் அந்த ஊரில் அவனுக்கு மரியாதை உண்டு, எந்த இடத்துக்கு சென்றாலும். அதற்கு காரணம் நாம் ஏற்றிருக்கின்ற கொள்கை, நாம் ஏற்ற தலைமை, நம்மிடம் உள்ள நேர்மையும் ஒழுக்கமும். அந்த முறையில் தந்தை பெரியார் தனக்கு பின்னாலே செய்த ஏற்பாடு. இந்தியாவில் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. ஆனால் அவையெல்லாம் எங்கே இருக்கின்றன என்ற கேள்வி மிக முக்கியமானது. நாராயணகூர் ஆரம்பித்தார் SNDP யோகம், இன்றைக்கி இல்லை, அரசியலில் கரைந்து விட்டார்கள். மகாராஷ்டிரத்தில் ஜோதிபாபுலே ஆரம்பித்தார், இன்றைக்கி இயக்கம் இல்லை, அரசியல் கரைந்து விட்டார்கள். அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய உலகத்தில் உள்ள 6 அறிவாளிகள் ஒருவர் என்று ஐயா சொன்னார். அவருக்கு பின்னால் ABCடியில் எத்தனை எழுத்திருக்கோ அத்தனை குடியரசு கட்சி இருக்குது. ஒரு தலைவர் மறைந்ததற்கு பின்னாலும் அந்த தலைவரால் உண்டாக்கப்பட்ட இயக்கம் அவர் காலத்தை விட வலிமையாக இருக்குதுன்னு சொன்னால் அது தந்தை பெரியாருக்கு தான் பெருமை. நீங்கள் நினச்சி பாருங்கள், திராவிட கழகத்திலிருந்து திமுக பிரிஞ்ச நேரம் தந்தை பெரியாருக்கு அடுத்து மிகப்பெரிய சிறந்த பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், திரைத்துறையில் மின்னியவர்கள் எல்லோரும் இருந்தாங்க, மக்களுக்கு அறிமுகமானவங்களாம் இருந்தாங்க. இப்போ மணியம்மனை யாருன்னே தெரியாது. இவர்களெல்லாம் துறந்து தவிர்த்து அறிமுகமே ஆகாத புரட்சி கவிஞர் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பொடி பெண்ணை தேர்வு செய்து இவர்தான் எனக்கு பின்னால் என்று அறிவித்தது இருக்க, அதற்கு பேர் தான் தந்தை பெரியார். நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய சமூக புரட்சி இயக்கத்திற்கு, உலகிலேயே ஒரு சமூக புரட்சி இயக்கத்திற்கு, நாத்திக இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய பெருமையும் அன்னை மணியம்மைக்கு தான் உண்டு. செஞ்சு காமிச்சாங்க. என்ன நமக்கு பெரிய வேதனை என்றால், தந்தை பெரியாரை 95 ஆண்டு காலம் வாழ வைத்த அன்னை மணியம்மையார் தன் உடலை பாதுகாத்து கொள்ளவில்லை. முற்றிலும் அர்ப்பணித்தவர் என்று வார்த்தை அளவில் சொல்லவில்லை, நான் நேரிலும் பார்த்திருக்கின்றேன். முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். அவர் வாழ்வு அவர் நீள வேண்டும், அவர் வாழ்வு நீள வேண்டும், அவர் பணி நாட்டுக்கு கிடைக்க, அதெல்லாம் கவலைப்பட்டார்கள் தவிர தன்னை பற்றி கவலைப்படவில்லை. 60 வயது நிறைவதற்கு முன்னாலேயே மறைந்து விட்டார்கள். 59 வயது தான். அண்ணாவும் 59 வயது தான். பட்டுக்கோட்டை அழகிரிக்கு 49 வயது தான். நாட்டுக்கு பயன்பட வேண்டிய பல முன்னணி தலைவர்கள் மறைந்தார்கள். எல்லாத்தையும் சேர்த்து தந்தை பெரியார் வாழ்ந்து காட்டிவிட்டார். நல்லா நினச்சி பாருங்கள், பெரியாருங்கிற பெரிய மேருமலை, அவர் இருந்த இடத்தில் இன்னொரு இருக்க முடியுமா? அப்படி தானே கேட்டாங்க. என்ன நடந்துச்சு? ராவணன் எல்லாப்பத்திலாம் பேசுகிறாங்க. நான் சொல்ல புதுசாக சொல்ல விரும்பலை. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. ராவணெல்லாம் நடந்தபொழுது கலைஞர் முதலமைச்சர், அப்பொழுது இந்திரா காந்தி பிரதமர், திமுக காங்கிரஸ் கூட்டு அழுத்தம் அங்கிருந்து வருகிறது. இவருக்கு இதுவரைக்கும் நடத்தணும்னு ஆசை, கலைஞருக்கு உண்மையிலேயே இது நடத்த வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது விடுதலையில் ஒரு செய்தி எடுத்து போட்டலாம். அது திராவிட நாடு இதழில் இருந்து. என்ன அந்த செய்தி என்றால்,
அண்ணாவும் கலைஞரும் ஒரு திரைப்படத்திற்கு செல்கிறார்கள். அவங்க நிறைய படம் பார்ப்பாங்க. அப்போ நியூஸ் ஒன்று இருக்கும், அரசாங்க செய்திகளை வெளியிடுவாங்க. அப்போ வடக்க நடந்த ராம்லீலா நிகழ்ச்சியை நியூஸ் சீரியலாக காமிக்கிறாங்க. ராவணனை கொளுத்துற காட்சியை இதை பார்த்தவுடன் கலைஞர் அவர்கள் அண்ணாவிடம், அண்ணா இதேபோல் நாமும் எதிர்ப்பாக ஏதாவது செய்தால் என்ன? இதை திராவிட நாட்டில் அண்ணா பதிவு செய்கிறார். தம்பி கருணாநிதி இப்படி கேட்டார், அவர் சொல்வதில் நியாயம் இருக்க தான் செய்கிறது. அதை எடுத்து நான் போட்டேன். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னால் எப்படி வருவார் அவர், எப்படி சொல்லுவார், வேறு வழி இல்லை. ஆனால் ப்ரெஷர், இந்த அரசியலில் போனால் ஏற்படுற நெருக்கடி தான். நமக்கு டோன்ட் கேர். ஏன் அரசியலுக்கு ஐயா போகலை? பதவி அவர் வீட்டு கதவை தட்டுனுச்சு, 2 முறை தட்டுனுச்சு. அப்போ கூட அட்ரஸ் இல்லாமல் இங்கே வந்துட்டேன்னு கேட்டார். அதனால்தான் தந்தை பெரியாரும் இந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் கொள்கையில் எந்த நிலையிலும் சமரசமத்திற்கு இடமில்லை. இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாவலருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வந்துச்சு. அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் அம்மாவை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க, என்னெல்லாம் எழுதினாங்கலாம் நமக்கு தெரியும். அதை நான் சுட்டி காட்ட விரும்பவில்லை. அதே அன்னை மணியம்மையார் அவர்கள் நாவலரையும் கலைஞரையும் இதே பெரியார் திடலிலே ஐயா அருங்காட்சியகத்தில் உட்கார வைத்து சமரசமாக பேசி, பெரியாரும் இல்லை அண்ணாவும் இல்லை, இந்த நேரத்தில் யார் விட்டு கொடுக்கிறார்கள், யார் முன்பாக விட்டு கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான ஒன்று. எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது, வழிநடத்த வேண்டிய உங்கள் மத்தியிலே இப்படி பிணக்குகள் இருந்தால் இயக்கம் என்ன ஆகும், இயக்கத்தை நம்பியிருக்கின்ற மக்கள் என்ன ஆகும் என்று அன்னை மணியம்மையா அவர்கள் சொன்ன காட்சியும் நினைத்து பாருங்கள். கலைஞர் கடிதம் இருக்கிறார், அந்த கடிதம் இருக்கு இன்னும். அன்னை மணியம்மையார் அவர்கள் செய்த இந்த அரும்பெரும் காரியத்திற்கு நன்றி என்று தெரிவித்து கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதம் என்கிட்ட இருக்கு. எல்லாம் நினச்சி பாருங்கள், அன்னை மணியம்மையாரை பற்றி எல்லாம் எழுதியவர்கள். அங்கே தான் கொள்கை முக்கியம், வேறு பிரச்சனைலாம் தூக்கி தள்ளுங்க. கொள்கை என்ன, லட்சியம் என்ன, நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அப்படி என்று தான் நாம் நினைக்கின்றோமே தவிர நம்மளை எவ்வளோ பேசியிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் ஆசிரியர் சொன்ன பாருங்கள், மடி செய்த மானம் கெடும் நூல், குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அம்மா அன்னை மணியம்மையார்களை பொறுத்தவரையில் அது 100க்கு 100 சரியான ஒன்றாகும். இந்த ராவணவிழாவில் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது. நெருக்கடி காலமாச்சு, வழக்கு தொடுதாகணும். முதல் நாளே ஆசிரியரை கைது செய்து விடுறார்கள். அம்மாவை கைது செய்யலை. இந்த இடத்துல நடக்குது. இதை மாதிரி மண்டபம் இல்லை. அப்போ மழை பெஞ்சால் தலையில் இடி விடுற மாதிரி இருக்கும். வழக்கு நடக்கிறது. 74 டிசம்பர் 25 ராவணவிழா நடக்குது. 1 வருஷம் போது வழக்கு நீதிமன்றத்துக்கு வரல. நெருக்கடி காலம் வருது, தூசு தட்டி வழக்கு வருது. எழும்பூர் நீதிமன்றத்தில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நம் பக்கம் நின்று வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் இல்லை, இருந்தாலும் வருவதற்கு துணிவு இல்லை. ஏகாம்பரம் என்ற ஒரு வழக்கறிஞர், ஞாபகம் இருக்குது, அவர் ஓய்வு பெற்ற மாஜிஸ்ட்ரேட். அவர் எப்படி கிடச்சாருன்னா, அவருடைய மனைவியும் அன்னை மணியம்மையாரும் ஒன்றாக படித்தவர்கள். இப்போ எப்படியோ பிடிச்சி அவங்கள கண்டுபிடிச்சோம். அவர் வயசானவர், அவருக்கு ராமாயணத்தையும் பற்றி தெரியாது, இந்த இயக்கத்தை பற்றியும் தெரியாது. காலையில் தந்தை பெரியாருடைய ராமாயண பாத்திரங்கள், ராமாயண குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவோம்னா ஒரு நாளுக்கு அவங்க டியூஷன் நடத்துவேன். அவர் தான் கிடச்சா, நமக்கு வேறு வழி இல்லை. உடனே தீர்ப்பு, 6 மாதம் தண்டனை, கடும் தண்டனை, அபராதம். இதில் என்ன நிலைமைன்னா,
இந்த ராவணலா வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்கனவே பலர் மிசா கைதிகளாக சிறையிருக்கிறார்கள். அடுத்த நிமிடமே ஏற்கனவே மிசா கைதிகளுக்கு உடை வேறு, உடனே குற்றவாளிகள் கைது. நீடாமங்கலமான ஆறுமுகம் பெரிய செல்வந்தர், அவருக்கெல்லாம் குள்ளமாக விட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு நெருக்கடி என்ன, ராவணலா நடத்தியது குற்றம் என்றால், அதற்கு தண்டனை என்றால், இனிமேல் திராவிட கழுத்துக்காரர்கள், கருப்பு சட்டைக்காரர்கள் இவற்றை பற்றியெல்லாம் பேச முடியுமா? பிரச்சாரம் செய்ய முடியுமா? ராமனை பற்றி பேச முடியுமா? விநாயகரை பற்றி பேச முடியுமா? புராண இதிகாசங்களை பற்றி பேச முடியுமா? ஒரு சிக்கல். கலந்து பேசுவதற்கு கூட அம்மாவுக்கு துணைக்கு யாரும் கிடையாது. நல்லா நினச்சி பாருங்கள், அவங்க அந்த இருந்த காலம் என்னன்னு பாருங்கள். இவ்வளவுக்கும் அடிக்கடி உடலும் பாதிக்கப்படுகின்றவர். மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு 10 முறை மாரடைப்புக்கு ஆளான அன்னை மணியம்மையார். அங்கே 15 எஃப்னு இருக்கும் பொது மருத்துவமனையில். ஒரு அறை எப்போதுமே நமக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கோம், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த வீட்டில் ஒரு டாக்டர் ஜெகநாதனை பர்மனெண்ட்டாக அங்கே வச்சுட்டாங்க. எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ உதவிக்கு வரணும்னு. இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கை நாம் மேல் முறையீடு செய்யவில்லை என்றால், குற்றத்தை ஏற்றுக்கொண்டால், நம்முடைய இயக்க பிரச்சாரத்தின் அடிப்படையான மூட நம்பிக்கை ஒழிப்பு, புராண இதிகாசங்களை பற்றி பேசுகின்ற பகுத்தறி பிரச்சாரம், ஒவ்வொரு குற்றத்தில் பேசுகின்றவர்களும் குற்றவாளிகள் என்ற நிலை ஏற்படும். மேலே டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் போகுது. அதுக்கு இந்த வழக்கறிஞர் சரியாக வரமாட்டார் தெரியும். மதுரையில் இருந்து மகேந்திரன் உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் மகேந்திரன் என்று நம்முடைய இயக்கத்தோடு இருந்தார். தர்மராஜ் சந்தோஷம் என்ற ஒரு மூத்த வழக்கறிஞர், பேரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அவர் கிறிஸ்தவர்னு. அவர் வரார், வாதாடுறார். அந்த உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே தான் அந்த நீதிமன்றம் இருக்குது. வழக்கு விசாரித்தவர் ஜஸ்டிஸ் சோமசுந்தரம். நெத்தி நிறைய பார்த்தீங்கன்னா பட்டை, இதில் போய் குங்குமம் போட்டு, சரி கீழே 6 மாதம் கொடுத்தான், இவன் அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணுவான்னு தான் நினச்சோம். ஒரு நாள் தீர்ப்பு. அந்த வளாகம் முழுவதும் ஒரே காவல்துறையினர். நாங்கள் 4 பேர் தான் போவோம், யாரும் ஆள் கிடையாது. அப்போ இருந்த வழக்கறிஞர் சொன்னாங்க, இவ்வளவு காவல்துறையினர் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு தண்டனை உறுதின்னு அர்த்தம். நாங்கள் எனக்கு வெடுக்கெடுக்குங்கிறது என்ன ஆகுது, என்ன ஆக போதும், அதான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். தந்தை பெரியாரை மதிக்கின்றவர்கள் எந்த உருவத்தில் இருக்கிறார்கள் என்று ஏமாந்து விடாதீர்கள். கடவுளெல்லாம் சொல்லுவான், தூணிலும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான், அது பொய். ஜஸ்டிஸ் சோமசுந்தரன் நெத்திலையும் இருந்திருக்காரு, புத்தியிலையும் இருந்திருக்காரு. அவர் தீர்ப்பு சொன்னார், எல்லாம் படப்படன்னு நிற்கிறேன். என்ன பெரியார் ஈவே ராமசாமி 70-80 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் தனக்கு தோன்றியது சரியென்று பட்ட கருத்துக்களை பிரச்சாரம் செய்து வருகிறார். ராமாயணத்தை பற்றி பேசியிருக்கிறார், புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ராமாயணத்தை ஆதரித்து பேசுவதற்கு இந்திய அரசு சட்டப்படி என்ன உரிமை ஒரு மனிதனுக்கு உண்டோ, ஒரு குடிமகனுக்கு உண்டோ, அதே உரிமை மறுத்து பேசுவதற்கும் அடுத்த குடிமகனுக்கு உண்டு. அந்த வகையில் கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்கிறேன். நான் உடம்பை கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கிட்டேன், நிஜம்தான் பின்ன சொல்கிறேன். இப்போ நினச்சா கூட அப்படியா, அம்மாவுக்கு அப்போல்லாம் இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. வழக்கறிஞர்களும் டெலிஃபோன் பண்ணி சொன்னேன், அதிக பிரசங்கி, நான் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறேன்,
அப்படிலாம் பேசாது, அப்படிலாம் இருக்காது. யார் வக்கீல்கிட்ட கொடு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா ஒத்துட்டாங்க. அந்த ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். அந்த வெற்றியை நமக்கு தேடி தரவில்லை என்றால் நம்முடைய இயக்க பிரச்சாரத்திற்கு பெரிய சவால் வந்திருக்கும். இதுபோல் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொல்வதற்கான நேரம் கிடையாது. அந்த எளிமை இருக்குது பாருங்கள். எளிமை என்பதுதான் வலிமை. திருச்சியிலேருந்து ரயிலில் சென்னைக்கு வருவாங்க. சில நேரம் அவங்க வர்றது தெரியும், சில நேரம் எங்களுக்கு வர்றது தெரியாது. தெரிஞ்சால் நான் ரயில்வே ஸ்டேஷன் போவேன். ஒன்று யார் வர சொன்னதுமாங்க, ஒரு மஞ்சள் பை, ஒரு செட்டு ட்ரெஸ். நினச்சி பார்க்குறீங்களா? எவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டி அவர்கள், எப்படிலாம் வாழ முடியும்? அவரை பற்றியும் பேசுகிறானே, அவெல்லாம் மனித பிறவிகளா? ஒரு கால் உண்மையை தெரியாமல் இருக்கலாம், அந்த அறியாமைக்காக வருத்தப்படலாம். அவ்வளவு எளிமை. அதை விட எளிமையாக ஒருத்தங்க இருக்க முடியாது. ஒரு முறை பாத்ரூம் போன்னு இருக்கோம், அவங்க குளிச்சுட்டாங்க. அப்புறம் நான் போனேன். அந்த மாடத்தில் ஒரு ரூபாய் ஒரு கட்டு இருந்துச்சு. பார்த்து நான் பயந்துட்டேன். அந்த சோப்போட துண்டை கட்டிட்டு அம்மா பணம் இருந்துச்சு. நல்ல வேளை நீ போன. எத்தனையோ செய்திகள். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நெருக்கடி நிலையில் பத்திரிகை தணிக்கை முறை, சென்சார்ஷிப், எல்லா பத்திரிகையும் கிடையாது. விடுதலை, முரசொலி, தீக்கதி. பத்திரிகையை அச்சிடுவதற்கு முன்னால் அந்த தணிக்கை அதிகாரிடத்தில் ஒப்படைத்து, அது எங்கே இருந்துச்சுன்னா சாஸ்திரி பவனில். 3 பேரும் பார்ப்பனர்கள். நண்டை சுட்டு நிறைய காவல் வச்ச கதையா. வில்லிவாக்கத்திலிருந்து எத்திராஜ் என்ற தோழர், நான் தேடுற இன்னும் கிடைக்கல. அவர் தான் சைக்கிள் எடுத்துகிட்டு போவார். அங்கே கொண்டு கொடுப்பார். என்ன பண்ணுவான், கையில் லெட்டிங் வச்சுருப்பான். அடித்ததான். கொஞ்ச நாட்களுக்கு அடித்த இடத்த பிளாங்காக விட்டோம், முடிச்சுக்கிட்டான். நாங்கள் பிளாங்காக விட்டால் ஏதோ செய்தி இருந்திருக்கு, அதை நீ சென்சார் பண்ணியிருக்க அப்படிங்கிற உணர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த இடத்திலும் செய்தியை போட்டு அதையும் திருப்பி கொண்டு வந்து கொடுத்து, சாயந்தரம் வர பத்திரிக்கை இவ்வளவு செஞ்சதுக்கப்புறம் மாலையில் அந்த பத்திரிக்கை வரணும். நான் காலையில் ஆஃபீஸ் போய்ட்டு 1 மணிக்கெலாம் வந்துடுவேன். இப்படியே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கை எப்படியா வரும். பழைய காலத்து பிரசவம்னு சொல்லணும், இந்த காலத்து பிரசவம் கஷ்டம் இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அதை மட்டும் சொல்லணும், தந்தை பெரியார் அவர்கள். நம்ம பத்திரிக்கை தான் போடுவோம். என்ன பண்ணிவிட்டான், அப்படி சுழிச்சிட்டாங்க. சுழிச்ச உடனே எனக்கு இது என்னடா இதை போய் சுழிக்கிறானே, இதை நானாக முடிவு பண்ண முடியாது. அம்மா இப்போ இருக்காங்க இங்கே, அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனால் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. நம்ம மெதுவாக தயங்கி போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க. போய்ட்டு இது மாதிரி வந்திருக்குமா, இன்னும் மனக்கண்ணு முன்னால் அதை காட்சி இருக்குது. அங்கே போத்தி இந்த போர்படி தூக்கி விட்டுருந்தாங்க. எங்கே இருக்கு அந்த ஆஃபீஸ்ன்னு கேட்டாங்க. சாஸ்திரி பவன் காலேஜ் ரோடு. நீ போறியா நான் போகட்டுமான்னு கேட்டாங்க. நீ அரசு ஊழியனை பயப்படுறியான்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், நான் போகிறேன். என்ன சொல்லு. நேராக போ. இது பெரியார் விட்டு பணத்தில் பெரியார் கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக நடத்தப்பட்டிருக்கின்ற பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அந்த பத்திரிகையை நிறுவனருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கா? நாங்கள் அப்படி தான் போடுவோம். உன்னால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்,
கடைசியாக ஒன்று சொல்லு, இப்படியே காலம் போயிடும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்படிலாம் சொல்கிறது பெரிய தைரியம் அந்த காலகட்டத்தில். உடனே நான் போனேன், சைக்கிளில் தான் போனேன். போன உடனே இல்லை, எங்கள்கிட்ட முன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கலையே. ஐயா சாயந்தரம் பத்துக்கு மத்தியானம் உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறோம், எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி எப்போ பத்திரிக்கை நடத்துறது? சரி என்ன செய்தி சொல்லுங்கள். இதை மாதிரி வந்திருக்கணும். ஆமாம், நான் ரெட்டிகளை கிழிச்சது தான். நான் பொறுமையாக தான் சொன்னேன். நீங்கள் பத்திரிக்கை எப்படி நடத்தணும்னு அடிக்கடி வாரம் ஒரு தடவை சர்க்குலர் அனுப்புகிறீங்க, சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கையில் இது மாதிரி ஒரு தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறச்சு இருக்குதா? அதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சங்கராச்சாரி என்று போட்ட போது சங்கராச்சாரியார்னு போடணும். நல்லா தெரிஞ்சுங்க. பார்ப்பனர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் சந்தர்ப்பத்தை நோக்கி இருக்கிறார்கள் என்று பொருள். அவர் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் தாங்கள் யார் என்பதை காட்டுவார்கள் என்பதற்கு நெருக்கடி காலமும் கண்ணுக்கு தெரிந்த ஒரு காட்சி. 2 நாளைக்கு முன்னாடி சங்கராச்சாரியார் போட சொன்னோம். அம்மா நாங்கள் போட்டோம். அதில் என்ன, ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பது என்பது நம்முடைய இயக்கத்தினுடைய அடிப்படையான தந்தை பெரியாருடைய பண்பு ரீதியான செயல்பாடு பார்த்துருக்கோம். அதை நாங்கள் போட்டோம். இன்றைக்கி நீங்கள் தந்தை பெரியார் அவர்கள் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, 2க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னால் கேட்டேன். இன்னும் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்கன்னா, ஒரு மாதிரியும் பேசலை, நீங்கள் என்ன மாதிரி நடந்தீங்களோ அதை தான் சொல்கிறேன் அப்படிங்கணும். இல்லை நாங்கள் போட்டது தான். உடனே அம்மா சொன்னாங்க, நாங்கள் தந்தை பெரியார் அவர்கள் தான் போடுவோம். இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருக்காங்க அம்மா, இப்படியே உங்கள் காலம் போகாது என்று நினைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். தந்தை பெரியார் அவர்கள்னு போட்டோம். ஆனால் ஐயா சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் டிக்ஷனரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து பார்த்தா நமக்கு தெளிவாயிடும். பார்ப்பான் கெஞ்சினால் மிஞ்சுவான், மிஞ்சினால் கெஞ்சுவான். மறுபடியும் தந்தை பெரியார் தான் போட்டோம், கண்டுக்கவே இல்லை. அதுக்கு சொல்லலை, அந்த நேரத்தில் அம்மா அப்படி சொன்னாங்க பாருங்கள், அந்த போராட்ட குணம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சாதாரணமானதில்லை. யாராலும் முடியும். வருமான வரிக்காரன் வரான், ஐயா இருக்கிற வரைக்கும் உள்ள நுழையில்லை. பொதுக்கூட்டத்தில் வருமான வரி பற்றி பெரியார் பேசுவார். இத்தனை லட்சம் போட்டிருக்கான், வந்து எடுத்துகிட்டு போய, ஒரு ரூபாய் வரல. ஆசிரியரும் இல்லாத நேரத்தில் உள்ள நுழைகிறான். உங்கள் அறக்கட்டளைக்கு சொந்தமான கட்டிடங்களிலிருந்து வரக்கூடிய வாடகை பூராவும் வருமான வரி பக்கம் வந்துடணும். நாங்கள் கல்வி நிறுவனம் நடத்தினோம், அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அதையும் சமாளித்தார்கள் அன்னை மணி அம்மையார். எல்லாம் நினச்சி பாருங்க. அதையும் அவன் பணத்தை எடுத்துகிட்டு போனான். இருந்தாலும் ஒரு கல்வி நிறுவனத்தின் அவர் நிறுத்தலை, எந்த நடவடிக்கையும் நிறுத்தலை. அவங்க ஆசிரியர் வெளில வந்ததுக்கு பின்னால் அந்த வருமான வரித்துறை அதிகாரியை பார்க்குறாரு, நாங்கள் வருமான வரி கட்ட தயாராக இருக்கிறோம், மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டாக நாங்கள் பே பண்ணுறோம். ஒரு தஞ்சாவூர் பார்ப்பான், அந்த வருமான வரித்துறை அதிகாரி சொல்கிறான், அந்த பட்டு வெட்டு கட்டிட்டு வெத்தலைப்பாடு போட்டு பேசுவான். அந்த பாப்பானுக்கு இவ்வளோ முறையில். அதெல்லாம் செஞ்சு விரும்பினி, நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இன்னும் சொல்ல போகிற போல இருக்குது. ஆசிரியர் என்ன செய்யாது? கவனிங்கள் தோழர்களே, இந்த விடுதலையை நிறுத்த முடியுமா என்று யோசனை பாருங்கள். அவர்களை உறுத்துவது எது? அவருடைய கண்களை உறுத்துவது எது? இந்த விடுதலை. ஆசிரியர் ஒன்றும் சொல்லலை, வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டார். அதையும் தாண்டி அந்த வருமான வரித்துறையை எதிர்த்து மேல் நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே 2 பேர் பார்ப்பான். அந்த வழக்கு நேரம் ஆகும்.
அதிலையும் வெற்றி பெற்று பெரியார் சுயபிரகாச ஸ்தாபனம் அறக்கட்டளை தான் என்று வெற்றி பெற்றவர் நம்முடைய தலைவர். இன்றைக்கி தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இப்போ வெளியில் பார்க்குறது இது ஏக்கம் இருக்குது, பத்து இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. உள்ளுக்குள் நடந்திருக்கின்ற ரணங்கள், போர்க்களங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லி மாளாது. கடைசியாக ஒன்று, அவருடைய மனிதத்தன்மைக்கு, அன்னை மணியம்மையாருடைய மனிதத்தன்மைக்கு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அங்கே திருச்சியில் பெரியார் மாளிகைக்கு பக்கத்தில் அரசு மருத்துவமனை இருக்கும். அங்கே மகப்பேருக்கு வந்த சில தாய்மார்கள் குழந்தை விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளே அந்த மருத்துவமனை டாக்டர்கள் கொண்டு வந்து சேர்க்கிற இடம் பெரியார் மாளிகை. சில நாட்கள் ஆன குழந்தைகள், இந்த 90 வயசை குழந்தையும் அம்மா வளர்க்கணும். குழந்தை தான் அவர். சில நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கும். இந்த குழந்தைகளும் வளர்க்கணும். அந்த பிள்ளைகள்லாம் வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு போய் அதில் வளர்ந்த பிள்ளையே இன்றைக்கி பெரியார் மாளிகையுடைய தாளாளராக இன்றைக்கி தங்காத்தா இருக்குது. ஒரு அடுத்த நிலையில் வந்தது தான் பெரியார் செல்வி இங்கே வந்திருக்காங்க. நாகமியார் குழந்தைகள் சேர்ந்து தான் பெரியார் செல்வி இங்கே வந்திருக்காங்க. அவருடைய தந்தையார் வி.கே. ராமு இறந்திருக்கு. பின்னால் அந்த நாகமியார் குழந்தைகளுக்கு வந்து படித்து ஆசிரியர் முயற்சினால் அவங்கள வந்து செவிலியர் படிக்க வச்சு அவங்க ஒரு செவிலியர் கல்லூரியுடைய பிரின்ஸ்பாலுங்கிற அளவுக்கு ஆகி ஓய்வு பெற்றாங்கன்னு சொன்னீங்கன்னா இல்லை கண்ணுக்கு எதுக்கு நிகழ்ச்சி. நம்ம ஒன்றும் அரசாங்கம் நடத்தலை, ஆட்சி நடத்தலை, ஆனால் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறோம்னு நினச்சிப்பாங்க. அதனால் இந்த இயக்கத்தை வந்து யாராலும் அழிக்க முடியாது. ஐயா போட்ட ஃபவுண்டேஷன் அப்படி மக்கள் கருத்தாயிடுச்சு. இது ஒரு இயக்கம். இந்த இயக்கம் என்பது ஒரு திராவிட கழகம், அதுக்கு ஒரு தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், அதெல்லாம் நினைக்காதீங்க. இது மக்கள் இயக்கமாக மாறிவிட்டது, மக்களுக்கு தேவையான இயக்கமாக மாறிவிட்டது. ஆனால் யார் நினைச்சாலும் மக்கள் விட மாட்டாங்க. ஒவ்வொருவரும் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஜப்பான்காரன் சொல்லுவான், எங்கள் நாட்டில் நாங்கள் தயாரித்த ஏதாவது ஒரு பொருள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குமா. அதே போல் இந்த இயக்கத்தால் பலன் பெறாதவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் கூட கண்டிப்பாக இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் இந்த இயக்கத்தின் அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தேங்க்ஸ் டு பிஜேபி, ஆர்எஸ்எஸ். நான் 60 ஆண்டுகாலமாக தமிழ்நாடு பூரா சுற்றி வரேன். நிறைய புதிய முகங்களை பார்க்கிறோம், மதிவதனைகளை பார்க்கிறோம். எப்படி முடியுது? காலத்தின் கட்டாயம். இது அவசியம். பிராணவாயு சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? அதனால் அப்படி ஒரு கொள்கையை தந்தை பெரியார் வகுத்து அதற்கான அடிப்படை கட்டுமானங்களையும் சரியாக செய்து தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் பரவ வேண்டும் என்பதற்காக செய்த ஏற்பாடு. அதனால தான் இன்றைக்கி அலறான், இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு தனி தீவாக இருக்குங்கிறான். ஆமாம், ஏன்? 100 ஆண்டு உழைப்பு கீழே இருக்குது. உலகில் இதுவரை பிறந்திராத, இனி பிறப்பாரான்னு சொல்ல முடியாத ஒரு மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் பிறந்த மண் இது. அவருடைய உழைப்பினால் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு உயிர்ப்போடு இருக்கின்றான், சுயமரியாதையோடு இருக்கின்றான். அடுத்த தலைமுறையும் வரும். இன்றைக்கு உலகமயமாக்குவோம் பெரியாரை, பெரியார் உலகமயமாக்குவோம் என்பது வேடிக்கையாக அல்ல. இன்றைக்கி 2 வாரம் ஆசிரியர் அழைத்து பெரியாருடைய கருத்துக்களை சொல்வதற்கு இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள். போயிட்டு தான் இருக்கோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 58 சொன்னார், மண்டை சுரைப்பை உலகு தொழும்னு. அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம்.